இன்றைக்கி சோஷியல் மீடியாவை எடுத்திங்கன்னா ரித்தன்யாவுடைய வழக்கு தான் ரொம்பவே நிறைய பேசப்பட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த பொண்ணு அவசரப்பட்டுட்டாங்க, கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். நம்மளுடைய பெண்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை, இறைவனுடைய. அவங்க பையனுடைய அம்மா அப்பா சைட்லேயும் 2 பேர் பக்கமுமே நிறைய குறை சொல்கிறாங்க. பட் என்ன லாஸ்னால் பையனோட லைஃப் ஒரு விதமாக போயிருக்கு, பொண்ணு போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா, பெண்கள் நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பெண்கள் என்னென்னா, இந்த சமுதாயத்தில் நிறைய பெண்கள் விடோவாக இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்காங்க. எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளை நல்லா மேலே கொண்டு வராங்க. கொண்டு வரப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸாக இருந்து வளர்க்குறத விட சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்க்குறவங்க நல்லாவே வளர்க்குறாங்க சில இடங்களில். அதே மாதிரி இன்னொன்று சைட் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்தமாகவே கணவனை சார்ந்து இருக்கிறவங்க கணவனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா துணிஞ்சு அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ, கணவன் சைடில் ஏதாவது பிரச்சனை துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற அளவுக்கு அவங்க துணிஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் மன வலிமை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய யோசித்து தவறான ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. அது எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுக்கும் நிறைய ஏற்பட்டிருக்கும். அதுக்கு நல்ல ஒரு மன வலிமை வேணும். பெண்கள் தனக்குன்னு ஒரு படிப்பறிவு இருக்கணும், கல்வியறிவு வேணும், பொருளாதாரத்துலேயும் அவங்க மேம்பட்டு வரணும். இப்படிலாம் இருக்கிறத எப்படியோ ஒன்று துணிஞ்சு வரலாம், எப்படியோ அவங்கவுங்க வசதி இருக்க பொறுத்திருக்கும் நம்மளாம் நல்லா வரலாம். இந்த 2மே இருக்கணும். எல்லாத்தோட மன வலிமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன வலிமையினால்தான் இதனுடைய எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வர்றதுனால தான் இதை மாதிரி ஒரு சமுதாயத்தில் நிறைய தவறுகள் இருக்குது. அதனால் இந்த தவறுகளெல்லாம் நடக்காமல் பார்க்குறதுக்கு ஒரே நிறைய பேர் பேசி ஒன்றும் பெருசாக போகிறதில்ல. ஆனால் தனி மனிதன், ஒரு பெண்களும் சரி ஒரு ஆண்களும் சரி, ஒரு பிரச்சனையை துணிஞ்சு ஃபேஸ் பண்ணி அதை எதிர்த்துக்கொள்ளணும். கணவன் சரியில்லைன்னா என்ன, நம்மளால் வாழ முடியாதா? இன்றைக்கி சொசைட்டியில் நிறைய சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்குது. நம்மளுடைய பிடிச்சதை செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஆரம்பித்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்க, நட வாங்கிட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறப்போ, அப்போ ஒன்றுமே 0லேருந்து அவங்க 100 வரைக்கும் சாதிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம நல்ல மன வலிமை வேணும். பெண்கள் மன வலிமை இருந்ததுன்னா எதையுமே சாதிக்கலாம். தனக்கு பிடிச்ச தொழிலேருந்து பொருளாதாரத்தில் எல்லாமே நம்ம மேம்பட்டு நல்லா வளர்கிறோம். அதனால் இனி வரும் காலங்களில் இதை மாதிரி ஒரு தவறான எந்த ஒரு முடிவு எடுக்காமல், பிரச்சனைகள் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய சோதனைகளை சாதனையாக மாற்றுங்க. அதுதான் நல்லது. ஹரி ஓம்.